மாலையில நம்முடைய சிந்தனைக்காக ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை மத்திய 12வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதே வசனம் அது. மத்திய 12வது அதிகாரம் 20வது வசனம். ரெண்டு இடத்துலயுமே கை வச்சுக்கோங்க. அதுல வருகிற அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். மத்திய 12:20. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஏசாயால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அது வரைக்கும் நெறிந்த நாணல் என்ன பண்ண மாட்டார், முறிச்சிட மாட்டார். ஏற்கனவே நெறிஞ்சு போயிருக்கு, எப்ப உடஞ்சு விழுமோ தெரியல. ஆனா அதை அவர் முறிச்சு எடுத்துட மாட்டார், பிச்சிட மாட்டார். நெறிஞ்ச நாளில் முறிஞ்சிடாதபடிக்கு அவர் பாதுகாப்பார். இந்த சில மரங்கள் ஒடிகிற நிலைமையில இருந்தா என்ன பண்ணுவோம், ஒடியாம இருக்கிறதுக்கு அதுக்கு சப்போர்ட் கொடுப்போம். வாழை மரம் சாயிரமா இருந்துச்சுன்னா விழுந்து சாஞ்சு ஒடிஞ்சிடாம இருக்கிறது சப்போர்ட் கொடுப்போம். அதே அர்த்தத்துல நெறிந்த நாணலை அவர் முறிச்சிட மாதிரி, ஏற்கனவே நெறிஞ்சிருச்சுல அதை முறிச்சு ஒடிச்சிருவோம் சொல்லி செய்ய மாட்டார். மங்கி எரிகிற திரியை அணைக்கவும் மாட்டார். எது வரைக்குமா, நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்தும் வரைக்கும். அது மத்தியில் தெளிவா இருக்கிறது. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அந்த வசனம் கொஞ்சம் புரிகிறது கஷ்டம். நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும், அது புரியுது. ஏன் அப்படி செய்ய மாட்டாராம்? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் என்று சொல்கிறார். அதாவது நியாயம் அங்கே நிரூபிக்கப்படும் வரைக்கும். அதான் இன்னைக்கு பார்க்க போகிற காரியம். ஏசாயா 1வது அதிகாரத்துக்கு வரலாம். ஏசாயா 1வது அதிகாரம். அதுக்கு முன்புதான் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? எசேக்கியேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23வது வசனம். எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. இது ஆண்டவருடைய குணாதிசயம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரியணும். அதேதான் அந்த வசனத்தையும் வாஸ்தவம். அவர் என்ன மாட்டார், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டாரு, மங்கி எறிகிற தினிய அணைச்சிட மாட்டாரு. அப்பனா அந்த நெறிந்த நாள் முறியாம அது என்ன பண்ணணும், இன்னும் வளரணும்னு சொல்லி அவர் உதவி செய்வார். மங்கி எறிகிற திரி அணைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நல்லா எரியறதுக்கு அதை உதவி செய்வார். அது எரியுதா எரியலையான்றது அடுத்த விஷயம். ஆனா அவரால் மேக்சிமம் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அது எரிகிறதுக்கு அவர் உதவி செய்வார். நம்ம வாழ்க்கையை குறித்து யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர். சில நேரத்தில் ஆண்டவரை கோபக்காரனாக, அவர் தண்டிக்கிறவராக சில நேரத்தில் நினைச்சிடும். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கை பயங்கரமான தவறுக்குள்ளாய் கடந்து போனாலும் கூட நம்மிடத்திலே அவர் இரக்கம் பாராட்டுகிறவர். இங்கே சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எவ்வளவு வேணும் எனக்கு பிரியமோ. அவருடைய ஆசை என்ன, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லப்படும். சரி, ஏசாயா 1வது அதிகாரத்துக்கு வரலாம். ஏசாயா 1வது அதிகாரத்துல ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பரிதாபமான நிலைமையை வேதனையோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனம் பரிதாபமான நிலைமைக்கு போய்விட்டது. அவர் அங்கே வேதனையோடு கூட சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். எது கேட்கும்படியா சொல்லுனா, வானங்களே கேளுங்கள், பூமியே செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களும் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தை பார்த்து சொல்றார், வானமே கேள், பூமியே கேள், நான் பிள்ளை வளர்த்து அதை ஆதரித்தேன், அவர்களும் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். எப்படிப்பட்ட நிலைமையாம்? அந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் அப்படியே அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற மக்கள் ஆண்டவராலே தள்ளப்படுவது அவருடைய முக்கியமான நோக்கம் அல்ல. அவர்களை மீண்டுமாய் சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மட்டும் வச்சு நம்ம அப்படியே யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் நிற்கிறது யாருடைய கிருபை?
தேவனுடைய கிருபை. நம்மளாம் நல்லவங்கன்றதுனால கிடையாது. ஆனா அவர் நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்ம செய்த தவறு நேரத்தில் நம்மள சங்கீதத்துல வாசிக்கிறார், அவர் நம்மை மட்டாய் தண்டிக்கிறார், நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். இரும்பு பித்தளை பானையை வேகமா வைக்கலாம், தரையில மண்பானைய மெதுவா வைக்கணும். அது அதுல பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். அதே போல ஆண்டவர் அப்படிதான் நம்மை வழி நடத்துகிறார். இந்த ஜனங்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவெல்லாம் 3ஆம் வசனத்துல அப்படியே வாசிக்க நமக்கு தெரிந்த பகுதி தான், ஆனால் எளிதாய் புரிந்து கொள்ளலாம்னு சொல்லி நம்புகிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் இஞ்சனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அதாவது மிருகத்தோடு கூட மனுஷன் ஒப்பிடுற, இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பிடுற. மாடுக்கு எஜமான் யாருன்னு சொல்லி தெரியுமா, கழுதைக்கு எங்க திருப்தியா சாப்பிடலான்றதும் தெரியும், தேவைப்பட்டால் எங்கே போகணும். ஆண்டவனின் முன்னணை என்று சொல்லும் பொழுது தீவன தொட்டி, அது எங்கே போனால் தன் வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம் என்பதும் தெரியும். ஆனால் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. யாரிடத்திலே போனால் திருப்தி அடையலாம் என்பது அவளுக்கு அறிவே இல்லை. சந்தோஷமாய் இருக்க அந்நியனை நாடி ஓடுகிறான், சில காரியங்களை அனுபவிக்க வேறொரு தேசத்தை நாடி ஓடுகிறான், என்னிடத்தில் அவன் வரமாட்டேன் என்கிறான் என்று சொல்லி அவன் அறிவில்லாமல் இருக்கிறான் என்று சொல்கிறார். 4ஆம் வசனத்துல, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போன மக்கள் தான் இஸ்ரவேல் மக்கள். 5ஆம் வசனத்துல, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகல. இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஆண்டவரை மறந்துட்டாங்க, ஆண்டவரை கோபமுட்டுறாங்க, ஆண்டவரை பின்வாங்கி போறாங்க. 5ஆம் வசனம் சொல்லும் பொழுது அதிகமாய் விலகி போகிறார்கள், தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமா இருக்கிறது, கேவலமா இருக்குது. 6ஆம் வசனத்துல, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகம் இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இதான் அதோடைய உண்மையான நிலைமை. இது காரணம் என்ன, தேவனை கோபம் மூட்டி தேவனை விட்டு விலகி போனது தேசம். இன்னும் உண்மையான காரியத்தை சொல்ற 7ஆம் வசனத்துல, உங்கள் தேசம் பாழா இருக்கிறது, உங்கள் பட்டணம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்துல ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்துல ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். பரிதாபமான நிலைமையாக இருக்கிறது. ஆனா இவங்கிட்ட என்ன இருந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற மக்கள், ஆண்டவருக்கு ஒழுங்கா காணிக்கை கொண்டு வருகிற மக்கள், பண்டிகைகளும் அங்கே மாத பிறப்புகளையும் ஆசரிக்கிற மக்களா இருக்காங்க. அதாவது வழக்கமாய் செய்யப்படுகிற ஆராதனைகள் எல்லாம் இவங்களிடத்துல இருந்தது. ஆனா இவங்க யாரை விட்டு விலகி போயிட்டாங்க, தெய்வனை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனா இவர்கள் உணர்வு இல்லாத மக்களா இருக்கிறாங்க. என்ன உணர்வு இல்லை அவங்களுக்கு, தேவனை விட்டு விலகின உணர்வில்லை, அதோடு கூட தங்களையே தாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம் என்ற உணர்வில்லை. சாதாரணமா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க சொன்னா, தேவனங்களை கைவிட்டுட்டாரு, தேவனங்களை கைவிட்டு விட்டான்னு சொல்கிறார். ஆனால் தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. இந்த அதிகாரத்தில் நல்லா கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 18வது வசனம், ஆண்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லும்போது காணிக்கையை கொண்டு வரீங்க, காணிக்கைலாம் தேவையில்லை, உங்க மாத பிறப்பெல்லாம் நான் என்ன பண்றேன் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல 18ஆம் வசனம் சொல்கிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இடத்துல தான் ஆண்டவர் அவங்கள போங்கன்னு சொல்லல, என்ன சொல்றாரு, வாங்கன்னு சொல்றாரு. பேசுவோம் வாங்க, சரிப்படுத்துவோம் வாங்க அப்படி சொல்கிறார். வழக்காடுவோம் வாங்க, நான் உங்களை என்ன மாற்றுகிறேன்னு சொன்னா, உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி வா என்று அழைக்கிறார். இது இஸ்ரவேலுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதான் உண்மை. ஏன், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு வகையில இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்ணினார், படைத்திருக்கிறார். ஆனா சொல்ல, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி
என்னிடத்தில் வருகிறது அல்லவோ எனக்கு பிரியம் சொல்கிறார். யாருமே கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல, எல்லாரும் அவரிடத்துல வர வேண்டும் சொல்லி விரும்புகிறார். நான் ஏன் இதை உங்களுக்கு இடத்துல எடுக்கிறேன் என்று சொன்னால், ஒன்று, நானும் நீங்களும் அவரிடத்துல தைரியமா திரும்பி போக வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். சில நேரத்துல நம்ம நல்லா இருக்கிறோம்ட்டே நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நம்மை மாற்றத்துக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் நீ பெட்டர் ஆகணும்னா இன்னும் பக்கத்துல வா என்று சொல்கிறார். வா, இன்னும் வா, நான் இன்னும் உன்னை சுத்தமாக்குவேன். சொல்லுங்க 18ஆம் வசனத்துல, உங்கள் பாவங்கள் வேறென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையா. நேர் கான்ட்ராஸ்ட். அது செவேறென்றிருந்தாலும் நான் என்ன வாக்கிடுவேன், உறைந்த மழையை போல் வெண்மையாக்குவேன். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா. அந்த ரெட்டை மாத்த முடியாது, மறைக்க முடியாது. ஆனா ஆண்டு சொல்கிறார், அதை பஞ்சை போல் ஆக்குவேன், அப்படியே வெண்மையாக்குவேன். ஆண்டவர் அப்படியே நம்மை மாற்ற முடியும் என்பதை அந்த இடத்துல சொல்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், வழக்காடுவோம்னா கோர்ட்ல கேஸ் போடுவோம் சொல்லி அர்த்தம் கிடையாது. காரியங்களை சரிப்படுத்துவோம், சரிப்படுத்துவோம் சொல்லி ஆண்டு சொல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன சொன்னா, அவரிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி. வருட கடைசியில மட்டும் இல்ல, நம்ம எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையை எவாலுவேட் பண்ணி பார்க்கணும், சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். இன்னும் நான் இந்த இடத்துல சீர்பட வேண்டும், இன்னும் என்னுடைய வாழ்க்கை என்னத்தை மாற்றம் கொண்டு வர தேவன் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி சோதித்து பார்த்து அதை நாம் சீர் செய்யும் பொழுது 19ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை ருசிப்பீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தி நினைக்கிறீங்க? முழு மனசோட, அதாவது சொன்னதுக்காக இல்ல, ஐயோ அப்படிதான் அப்படி சொல்லி ஆண்டுட்டு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். 20ஆம் வசனத்துல, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆகிய பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய்தை சொல்லிற்று. அப்ப இந்த ஜனங்கள் ஒரு பரிதாபமான ஜனங்களாக மாறி போனார்கள். இந்த ஜனங்களை ஆண்டவர் அழித்து விடாமல் அவர் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் அவர்களை மாற்ற விரும்புகிறார். இன்னும் சில வசனங்கள் வாசிக்கலாமா? 25ஆம் வசனம், நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். உன்னை மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப என்னமாயிட்டாங்களாம் பாருங்களேன். 21ஆம் வசனத்துல, உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, அதில் நீதி அதில் குடி கொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். இது அந்த ஊருனால கொலைபாதகர் ஊழ். ஆனா இப்பொழுது ஆண்டு என்று சொல்கிறான், நான் உன்னை எப்படி மாற்றுவேன்? உன்னை நீதிபுரமாக மாற்றுவேன், உன்னை சத்திய நகரமாக மாற்றுவேன் சொல்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையில் இதான் உண்மை, குடும்பமாக ஆண்டு பக்கமாய் திரும்பினாலும் இதுதான் உண்மை, தேசமாக ஆண்டு பக்கம் திரும்பினாலும் இதுதான் உண்மை. இன்னைக்கு மனுக்குலத்தை பார்த்தால் அவன் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக, சமாதானத்தை கொண்டு வருவதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறான். ஆனா யாரை தள்ளுகிறான்? தெய்வனையும் தெய்வனுடைய வழிகளையும் தள்ளுகிறான். ஆனால் ஆண்டு சொல்ல, நீ என்னிடத்திலே திரும்பு, உன்னுடைய எல்லாவித முயற்சியினுடைய விளைவு என்னன்னு சொன்னா, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் உனக்கிடத்திலே சுகம் இல்லை. இன்னைக்கு மனுஷன், உண்மையான மனுஷனுடைய வாழ்க்கை அதுதான். சில வேளையில விசுவாசனுடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையில எல்லா சடங்காச்சாரங்களும் உண்டு, ஆனால் அவள் வாழ்க்கையில சுகம் மட்டும் இல்லை. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னால், அவர் நம்மை திரும்பும்படியாக அழைக்கிறார். ஒண்ணு மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம், நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும். நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நம்ம இன்னும் மாற வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களாய் மாற்ற விரும்புகிறார் என்று சொன்னால், அங்கே களிம்பு முழுமையாய் நீக்கப்படத்தக்கதாக அவர் விரும்புகிறார். சுத்தமாய் புடமிடப்படும்படியாக நம்மை விரும்புகிறார். நாம் மற்றவர்கள் நம்மை பார்த்து நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் வேறுபடும்படியாக நம்மை எதிர்பார்க்கிறார். இதனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனம் முழுமையா விலகி போயிருச்சு. ஆனா அடுத்த எக்ஸ்ட்ரீம் சொன்னீங்கன்னா, அவர் முழுமையா அவங்களை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார், முழுமையா ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வர விரும்புகிறார், முழுமையாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரிடத்துல எந்த எல்லையும் இயலாத எல்லைன்றது கிடையாது. யார் வேண்டுமான ஆண்டவர் திரும்பலாம், எந்த எல்லைக்கு போனவனும் ஆண்டவரிடத்திலே வரலாம். அவரிடத்திலே மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு. சொல்கிறான், துன்மார்க்கன் சாகுறது எனக்கு எவ்வளவு வேணும்,
பிரியமில்லை. எல்லை வரைக்கும் அவர் செய்வார். கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார், நாணல முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரிய அணைச்சிட மாட்டார். கடைசியில அதுவாக முறிந்து அணைந்து போகும் என்று சொன்னார். நீதி எங்கே நிலைநாட்டப்படும். யாராவது ஒருவன் ஆண்டவர் சமூகத்துல வந்து, நீ செய்ய வேண்டியது செய்யவில்லை ஆண்டவரே, அதனால்தான் நான் இந்த நிலைமைக்கு மாறிவிட்டேன் என்று சொல்ல முடியுமான்னு சொன்னால் சொல்லவே முடியாது. தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு மனுஷனும் போய் நிற்கும் பொழுது அவன் வாயை பற்றி அவன் அமைதலாக அவர் கொடுக்கிற தண்டனையை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் கடைசி மட்டும் முயற்சி எடுக்கிறார் என்னை உங்களையும் மாற்றும்படியாக, நாம் அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக வணையும்படியாக எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுக்கிறார். உங்க வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை நீங்க நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறாரா கொடுக்கலையா? பேசிட்டே இருக்கிறாரா பேசலையா? இந்த வாரம் உங்களுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை நமக்கு பேசுகிறார், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் ஏன் அப்படி பேசுகிறான்னு சொன்னா, இது என்னமோ யாரோ திட்டமிட்ட காரியம் இல்ல. யாரு திட்டமிடுகிறார்? தேவன் திட்டமிடுகிறார். எனக்கே சில வேளையில புரிகிறது இல்லை. சிலவன் நான் படிக்கிறது எனக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. என் வாழ்க்கையில தேவன் என்னோடு கூட பேசுகிற காரியம், நமக்கு என்ன அந்த வாரம் தேவையோ, தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் அதை பேசுகிறார் என்று சொன்னா, உங்களையும் என்னை ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார் அர்த்தம். நம்மை இன்னும் புதிய எல்லைகளுக்குள்ளாய் கொண்டு போக விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை இதோடு கூட நிறுத்தி விடுவது அவருடைய நோக்கம் அல்ல. அப்ப அதை நானும் நீங்கள் உணர்ந்து நம்ம இன்னும் மனம் பொருந்த வேண்டும். ஆண்டவரே நான் இன்னும் மாறணும், ஆண்டவரே நான் இன்னும் மாற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு செவி கொடுக்க அவர் நமக்காக வைத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையை புசிக்கிறவர்களாக மாறுவோம். அதற்காக என்ன செய்யலாம் என்பதை 16ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலும் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். 16ஆம் வசனத்திலே எதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். 17ஆவது வசனத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக அவர் சொல்லுகிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பாக அகற்றி விடுங்கள், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்கிறார். 3 காரியம் சொல்ல போனால் அது ஒரே காரியம் போல காணப்படுகிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று சொல்கிறார். நம்மை நாமே கழுவ முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரிந்த காரியம். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஈசோப்பினால் என்னை கழுவும் சுத்திகரியும், என்னை கழுவும் என்று சொல். ஆண்டவர் தான் நம்மை கழுவ முடியும். அப்படி என்று சொன்னா ஆண்டவரிடத்திலே போய் நான் நிற்க வேண்டும். ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் தவறி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மை கழுவுகிறார். 2வது காரியம் சொல்லும் பொழுது, உன் கிரியைகளின் பொல்லாப்பை விட்டு பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பாக மறைவாக அகற்று, மனம் திரும்புதலை பற்றி சொல்கிறார். சில என்ன காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோமோ, செய்யக்கூடாதது செய்கிறோமோ அதை நாம் என்ன பண்ணணும், அகற்ற வேண்டும். 3வது காரியம் சொல்கிறார், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் சொல்கிறார். அது பெர்மனண்டா நீங்க விட்டுடணும். அந்த டெம்பரரியா நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி மனம் திரும்புகிறது அல்ல, மனம் திரும்பி அதை விட்டு ஓய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த காரியம் நடக்கும் என்று சொன்னால் தேவன் அதில் எதிர்பார்க்க. ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறார் அதை நாம் செய்ய வேண்டும், எதை விட்டுவிட சொல்கிறார் அதை விட்டுவிட வேண்டும். அது இல்லாத வரைக்கும் யார் மாற முடியாதுன்னு சொன்னா, நான் நல்லா தானே இருக்கிறேன், இதுக்கு மேல என்னால எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, இதுக்கு மேல என்னால எல்லாம் மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க எல்லைகள் நீங்களே முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க. ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட போராடுங்க, ஆண்டவர் என்னால முடியல எனக்கு உதவி செய்யுங்க, ஆனா நான் மாற விரும்புறேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதுல, நான் மாற விரும்புகிறேன் ஆனா என்னால முடியல, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, ஆனா நான் மாற்ற இடத்துல வரணும், ஏதாவது என் வாழ்க்கையில செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணும், ஏத்துக்கிடும். ஆனா அவர் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா? நன்மையா தான் செய்வார். ஆவிக்குரிய பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அப்ப ஆண்டவர் சொல்கிறா, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். 2வது சொல்கிறா, உங்க பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பாக அகற்றி விடுங்கள். முதல்ல மனம் திரும்புங்க, அந்த இடத்தை விட்டு எதை செய்யக்கூடாத நம்ம விட்டு விட வேண்டும், மனம் திரும்புது. 3வது காரியம் சொல்கிறா, அதை விட்டு ஓயுங்கள், பெர்மனண்டா அதை அப்படியே மாற்ற வேண்டும். தேவன் சொல்கிற காரியம் 17ஆம் வசனத்துல என்ன செய்ய வேண்டும் என்பது சொல்கிறார். நன்மை செய்ய படியுங்கள். செய்யுங்கள் சொல்லல, படியுங்கள் சொல்றா. ஏன்? லேசான காரியம் கிடையாது நன்மை செய்யற காரியம். நன்மை என்று சொன்னால் தான தர்மம் கிடையாது. அந்த இடத்துல தேவன் விரும்புகிற காரியத்தை, தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய படியுங்கள். கஷ்டம் வந்து முடியாததுனாலதான் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். ஆனா செய்ய படிக்க வேண்டும். ஒரு நாள்ல அது வருகிற காரியம் கிடையாது. பல நாட்கள் நாம் தொடர்ந்து அதிலே முயற்சி எடுக்கும் பொழுது நிச்சயமா அது நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமாகும். நன்மை செய்ய படியுங்கள். 2வது நியாயத்தை
தேடுங்கள். தேட சொல்றார். அதாவது சாதாரணமா அந்த உலகத்தில் நீங்க நடந்தீங்கன்னா அங்க நியாயம் இருக்கா? நியாயம் கிடையாது. நியாயத்தை தேடிதான் ஆக வேண்டும். எதை செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டு சொல்கிற நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனையும் ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் உதவியும் வழக்கையும் விசாரிங்க. அந்த நாட்களிலே விசேஷமா இருந்த ஒரு காரியம் என்ன சொன்னா, இன்றைக்கு ஒருவேளை நம்ம நேரடியாக அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுகிறது இல்லை. ஆனா இன்றைக்கும் கூட நம்மை விட ஸ்லாக்கியங்கள் குறைவான மக்கள் இருக்கிறாங்க. லெஸ் பிரிவிலேஜ் பீப்புள். சில வாய்ப்புகள் குறைவாய் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அவங்கள நசுக்கிட்டு இவங்க மேல வர பாக்குறாங்க. அதான் அந்த உலகத்தினுடைய வழக்கம். ஆனா நீங்கள் நான் என்ன பண்ணணும்? அந்த மக்களையும் தூக்கி விடுவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். என்ன சொன்னால், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும் தான் கிறிஸ்து உலகத்தில் வந்ததுனால, இந்த உலகம் யாரை அப்படியே அழுத்தி போட்டதோ அவர்களை விடுதலையாக்கும்படி வந்தபடினால நான் நீங்கள் அதையே செய்ய வேண்டும். அதுதான் அந்த இடத்துல சொல்லுகிறார். நன்மை செய்ய படியுங்கள். தேவன் விரும்புகிறது செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். எது சரியானதோ அதை தேடி அதை செய்யுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் உதவியும் வழக்கையும் விசாரியுங்கள். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் தேவன் விரும்புகிற காரியங்களா இருக்கிறது. அப்புறம் சொல்கிறார், வழக்காடுவோம் பாருங்கள். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது நாம் ஏற்கனவே தவறி போன அந்த காரியங்கள் ஆண்டவரால மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அதான் சொல்கிறார், என்னிடத்திலே வா, நீ வந்து பாரு, காரியத்தை சரிப்படுத்துவோம், நாம் வழக்காடும் வா என்று சொல்கிறார். நீ எந்த நிலைமைக்கு கடந்து போயிருந்தாலும் அதை நான் சரிப்படுத்த விடுவேன். நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பா என்று சொல்லுங்க. தயவுசெய்து ஆண்டோட சமூகத்துல வந்துட்டு என்னால இதெல்லாம் முடியாத ஆண்டவரே சொல்லாதீங்க. நீங்க யாரை பார்த்து சொல்றீங்கன்னா அவரை பார்த்து சொல்றீங்க உங்களால முடியாது சொல்லி. அவரால் முடியும். நம்ம தான் மனம் பொருந்த மாற்றோம். அவரால் முடியுன்றதையும் ஏற்றுக்கொள்ளல, அவர் நம்மை மாற்ற விரும்புகிறான்றதையும் ஏற்றுக்கொள்ளல. நம்ம ஒரு காரியத்தை நம்ம யோசிச்சிட்டோம், அதை பேசிட்டு இருக்கோம். அது சரியானது கிடையாது. உங்களுக்கு பேசவே தெரியாதா? பேச வைக்கிறவர் தான் யாரு? அவர் மோசே சொல்றான், எனக்கு பேச முடியாதுன்னு சொல்றான். திக்கு வாயை சொல்றான், வாயை உண்டாக்குனது யாருன்னு சொல்றான். வாயோடு கூட இருப்பேன், பேச நீ பேசலன்னு சொல்ற. அப்ப முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஆனா என்னால முடியல ஆண்டவரே, உங்களால முடியும். அதுதான் உண்மையான ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். சில காரியங்களை நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையா என்று சொன்னால் ஆண்டவரிடத்தை சொல்லுங்க, என்னால மாற்ற முடியல, நீங்க மாற்றுங்க என் வாழ்க்கையில. அவர் அதை மாற்ற விரும்புங்க. ஏன்னு சொன்னால் நம்மை அவர் அப்படியே முடியாதவனை அப்படியே முடியாம ஆக்குறது அவருடைய வேலை கிடையாது. முடியாதவனை முடிய வைக்கிறதா அவருடைய வேலையாகுது. அதான் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயம். நெறிந்த நாணலை முறிக்காதவரும் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவருமா இருக்கிறார். நியாயத்தை வெளிப்படுத்தும் வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் அவர் அப்படி செய்ய மாட்டார். அவரே அணைக்கவும் மாட்டார், அவரை முறிக்கவும் மாட்டார். ஆனா எந்த ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் மனம் திரும்பவில்லையோ ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு அவர் சொல்வார், சோதோம் குமாரோவுக்கு ஆண்டு போகிறார். அவர் சொல்கிறார், ஆபிரகாம்கிட்ட போய் சொல்கிறார், நான் போய் எண்ணத்துல வந்து எட்டின காரியங்கள் உண்மையா என்பதை பார்ப்பேன் சொல்கிறார். அப்ப கடைசி எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அவர் இறங்கி போகிறார். எதுக்காக சொன்னா, சோதோம் குமாரோவை அழிக்காம பாத்திரலாமா என்பதற்காக. அவர் அழிப்பது அவருடைய நோக்கம். அதே போல அங்கே நினிவேக்கு யோனாவை ஆண்டவர் அனுப்புகிறார். அது மனம் திரும்பினது, அதை காக்கப்படுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் சொன்னா மாற்ற விரும்புகிறார். அது அவருடைய ஆசை. நம்ம எந்த எல்லைக்கு கொண்டு போக விரும்புகிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அது அவருடைய விருப்பம். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மாற வேண்டும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில இன்னும் அதிகமாய் மாற வேண்டும். நான் இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும். எனக்கு இன்னும் வசனம் அழகாய் புரிய வேண்டும். நான் இன்னும் அநேக காரியங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உம்மை பற்றி நான் அதிகமாய் சொல்ல வேண்டும். நம்மளே ஒரு எல்லையை வச்சுக்கிறவனா, இதுக்கு மேல நம்மளால போக முடியாதுங்க, இதுக்கு மேல நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது சொல்லி நீங்களே எல்லாம் குறிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா சொல்லுங்க, ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, உமக்கு லேசான காரியம் எல்லாமே. அவராலே எல்லாமே முடியும். அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும் என்பதை அவர் காட்ட விரும்புகிறார். எப்பேற்பட்ட துன்மார்க்கனையும் பாவம் சிவேர் என்றிருந்தாலும் அதை வெண்மையாக்குவதுதான் அவருடைய ஆசை. வா வழக்காடுவோம் வா என்று சொல்கிறார்.
அவரிடத்திலே போவோம். நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, எந்த எல்லைகளுக்குள்ள நாம் இறங்கி இருந்தாலும் கூட அவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். இதான் ஒரு பெரிய சுவிசேஷம், ஒரு பெரிய நற்செய்தி மனுக்குலத்திற்கு. உலகத்திலையும் போய் நாம் சொல்லலாம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. அவர் நம்மை அழிப்பது அவருடைய நோக்கம் அல்ல. அதான் நம்முடைய ஆண்டவர். ஜெபம் பண்ணலாமா? உங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இது எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் எங்களுடைய தவறை புரிய முடியாதபடிக்கு நாங்கள் உணர்வற்றவர்கள். மாடு தன் எஜமானின் அறியும், கழுதை தன் எஜமான் முன்னணி அறியும். ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்கிறது போல அநேக நேரத்தில் எங்களுடைய நிலையே எங்களுக்கு தெரிகிறது இல்லை. நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் கைகள் இரத்தத்தினால் கரைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீ சொல்கிறீர். நீ மனம் பொருந்தினால் இன்னும் அதிகமாக உன்னை மாற்றுவேன் சொல்கிறேன். நாங்கள் அதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லாமல் நாங்கள் இன்னும் மாற்றப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி உமக்குன்பதாக எங்களை தாழ்த்தவும், நீ சொல்லுகிற காரியத்தை விட்டுவிடவும், நீ சொல்லுகிற காரியத்தை நாங்கள் செய்யவும் மனம் பொருந்தி நாங்கள் செவி கொடுக்க கிருபைதான். உலகத்திலே நாங்கள் எவ்வளவாய் மாற்றப்பட முடியும் என்பதை நாங்களும் இந்த உலகமும் காணத்தக்கதாக வாழ்க்கை மாற்றப்படட்டும். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக எங்களுக்கு இருக்கட்டும். எங்களோடு கூட இடைப்பெறுகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும். நீர் விரும்புகிறபடி ஆண்டவரை நாங்கள் கட்டப்படுகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதி உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும், நிலப்படுத்தும். எல்லாவற்றையும் விட கருத்தில் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.